ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. சூப்பரான ஒரு ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான மெத்தடில் கரெக்டான ரேஷியோவில் கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, ஒரு 15 வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை அலசி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஊறிச்சுன்னா நமக்கு அந்த அப்பம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதோட 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய் துருவல், ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் அரைச்சிக்கலாம். லைட்டாக குறக்குறப்பு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் ஊற்றி 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் பொரிக்கிறதுக்காக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு ஒரு 2 ட்ராப் சேர்த்த உடனே அப்படியே மிதந்து வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து மெதுவாக அப்படியே ஒரே இடத்துல ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அது ஊற்றின செகண்டுக்கு அப்படியே மேலே எலும்பி வந்துடுது. இதுதான் கரெக்டான பக்குவம். நான் ஒரு பெரிய கரண்டி எடுத்துருக்கிறதுனால ஒரு டைமுக்கு 4 அப்பம் தான் ஊற்றுறேன். அப்படி மேலே எலும்பின உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து அடியில் பார்த்தோன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் கிடச்சிருக்கும். அப்படி திருப்பி விட்டுறலாம். இந்த பக்கம் அதே போல் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நல்லா 2 பக்கமே கோல்டன் ப்ரௌனில் கிடச்சிருச்சு இல்லை? இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து அப்படியே அரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் அந்த மேல் ஓடு வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் கரெக்டான ரேஷியோவில் சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.